பண்ணி பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு சிம்பிள் டிசி மோட்டர் பில்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஹோமோபோலர் மோட்டர்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஹேவிங் அ சிங்கிள் பொலாரிட்டி, ஹோமோபோலர். இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் டிசி மோட்டர். அண்ட் இது பண்ணுறதுக்கு தேவையான என்ன தான் தேவை? ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான். ஒரு பேட்டரி, ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி தேவைப்படும். அதுக்கப்புறம் நியோடைனியம் மேக்னெட். ஸோ என்கிட்ட ஒரு நியோடைனியம் மேக்னெட் இருக்குது. இந்த நியோடைனியம் மேக்னெட்டோட டயமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பேட்டரியோட டயமீட்டராக இருந்தால் இட்ஸ் மச் பெட்டர். அப்படி இல்லைனாலும் பில்ட் பண்ணலாம், பட் திஸ் வில் மேக் யுவர் ஜாப் லிட்டில் ஈஸியர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் காப்பர் வைண்டிங். இந்த காப்பர் வைண்டிங் வந்து அன்இன்சுலேட்டடாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கண்டக்டிங்காக இருக்கும். சப்போஸ் இன்சுலேட்டடாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நைஃப் வச்சு இதை அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். ஸோ என்னோடய ஒயர் முதல்ல இன்சுலேட்டடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நைஃப் வச்சு தான் இந்த இன்சுலேஷன் டாப் லேயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி செக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் இது இன்சுலேட்டடாக இல்லையான்னு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் மேக் ஷுர் இட்ஸ் அ கண்டக்டிங் ஒயர். காப்பர் ஒயர்னால் இட் இஸ் குட் கண்டக்டர். இது நார்மல் ஒயராக இருந்தாலும், பட் மோஸ்ட் ஆஃப் த ஒயர்ஸ் லைக் அலாய்ஸ் ஆஃப் காப்பராக இருக்கும். தட் இஸ் ஆல் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோமோபோலார் மோட்டருடைய அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்படி இதுதான் நம்மளுடைய மேக்னெட், இந்த பேட்ரி அந்த மேக்னெட் கான்ஃபிகரேஷன். இட்ஸ் ஜூம் இட் இன். ஸோ பேட்ரி வந்து இந்த எல்லோ கலர் ஒன். ஸோ இந்த பேட்ரி வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த பேட்டரியில் வந்து டிப் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் ஒன் அண்ட் த அதர் சைட் இஸ் த நெகட்டிவ் சைட். ஸோ பேட்டரியோட சைஸ்க்கு நான் இதை வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் இந்த டாப் ஒன் இஸ் த காப்பர் காயில். லைக் காப்பர் வயரை வந்து நான் இது மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். தென் வி ஹாவ் த மேக்னெட். நார்த் ஆர் சவுத் போல் டசன்ட் மேட்டர், ஆனால் இதை பேஸில் இப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி கோயிங் டு டூ. ஓகே, மேக்னெட் வந்து இந்த பேட்டரியோட பேஸில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இட்ஸ் கண்டக்டிங், நாட் கண்டக்டிங், இட் இஸ் அட்ராக்டிவ். ஸோ வந்து இட்ஸ் ஆல்சோ கண்டக்டிங். தட் இஸ் வை இந்த நெகட்டிவ் வந்து மேக்னெட் இஸ் அ கண்டக்டிங் மெட்டீரியல் ஹியர். ஸோ தட் இஸ் வை இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இது இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் ஒயரை வந்து காயில் பண்ணி வச்சுக்கோம் இந்த ஷேப்பில். ஸோ இது மாதிரி ஷேப்பில் நான் காயில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இட் கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டிப் ஆஃப் திஸ் பேட்டரி. இந்த பேட்டரியோட டிப்பில் இட் வில் கம் அண்ட் ஸ்டாண்ட். அண்ட் த பேஸ் பார்க்கும்போது இட் ஷுட் ஆல்சோ டச் த மேக்னெட். அட்லீஸ்ட் லைட்டாக டச் பண்ணும். ரொம்ப டச் பண்ணால் ஃப்ரிக்ஷன் வந்துடும் அண்ட் தென் அதால் ரொட்டேட் பண்ண ஒழுங்காக முடியாது. ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் திஸ் திங். ஓகே, ஸோ இது மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ வி வில் சி. ஸ்டார்ட்ஸு அண்ட் அகெயின் பாட்டமும் கனெக்டடாக இருக்கணும். ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த பாட்டம் வந்து இந்த மேக்னெட்டை டச் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ தட் நான் அவங்களுக்கு மறுபடியும் கிட்ட காமிக்கிறேன். See here, bottom also will touch it and top also will touch it. So that is the okay. So இப்போ இது நிச்சயமாக ரன் ஆகும், ஏன்னா 2 சைடுமே வந்து கனெக்டடாக இருக்கிறதுனால. See how nice it's running. It's all about இது கனெக்டடாக இருக்கணும், டச்சிங்காக இருக்கணும். பாட்டம் மேக்னெட்டோடையும் டச்சிங்காக இருக்கணும், இதுலேயும் டச்சிங்காக இருக்கணும். அண்ட் இது கொஞ்சம் ஓல்டு பேட்ரி தான், ஸோ ஸ்பீட் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட் அவுட். அண்ட் எப்போ கனெக்டிவிட்டி அங்கே ஸ்டாப் ஆகுதோ, டச் ஆகலையோ, அப்போது இதுவும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் மைட் பி ஒன் சேலஞ்ச் யூ வில் ஃபேஸ். அகெயின் அதை டச் பண்ணி விட்டோன்னா அகெயின் இட் ஸ்டார்டட் டு ரொட்டேட். ஸோ திஸ் இஸ் அ simplest motor that we can make at home itself. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது சேலஞ்சஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இதில் மெயினாக என்ன சேலஞ்ச் வரலாம் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற பேட்ரியில் ஏதாவது சேலஞ்சஸ் வரலாம். லைக் பேட்ரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது, like some batteries will not have a proper tip. அந்த டிப்பில் கொஞ்சம் கோனிக்கல் ஷேப் இருக்கும். அது மாதிரி கோனிக்கல் ஷேப் இருந்ததுன்னா it will not rest. It will not stand on that. So choose a battery that has a flat surface. If you ask me, Duracell battery has a flat surface. In the experiment அதை ட்ரை பண்ணலாம். And this battery is called industrial battery. I don't know, it's a new one, but it's also having a flat surface. And then when it's ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இட் ஷுட் நாட் டச் the wire should not keep touching the battery so closely. ஸோ ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இது
மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். அண்ட் ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் லெட் மீ நோ ஹவு இட் வென்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.